ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரியப்படுத்துங்கள். 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை இல்லாவிட்டால் நீங்கள் ஏனோதானோ என்று ஒரு பெயர் கிறிஸ்தவராகவே இருப்பீர்கள். கர்த்தர் மேல் உள்ள அன்புதான் அவரை பிரியப்படுத்த செய்கிறது. அதுவே அவரோடு கரம் கோர்த்து நடக்க வேண்டுமென்ற விருப்பத்தை கொண்டு வருகிறது. அப்படி கர்த்தரை பிரியப்படுத்தி கரம் கோர்த்து நடக்கும்போது அவரும் அன்போடு உங்களை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றும் என் பிரியமே நீ ரூபவதி என்றும் அழைப்பார். சாது சுந்தர் சிங் கர்த்தரோடு இணைபிரியாமல் நடந்தவர். அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர். ஒரு முறை அவரை ஒரு இளவரசன் அன்போடு தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அவன் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் ஆன்மீக காரியங்களிலும் அதிக ஈடுபாடு காண்பித்தான். அவன், ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும் அவரை வெளிப்படையாக அறிக்கையிடாத என் பலவீனத்திற்காக வருந்துகிறேன். அவ்வாறு நான் பகிரங்கமாக அறிக்கையிட்டால் என் சொந்த தேச மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள், என் அரச உரிமையும் பறிபோய்விடும் என்று சொன்னான். சாது சுந்தர் சிங் வாலிபனான அந்த இளவரசனை பார்த்து, நீங்கள் பூமியில் வாழ்வது கொஞ்ச நாட்களே, ஆனால் பரலோகத்தில் வாழப்போவதோ நித்தியமானது. உலக ராஜ்யங்கள் சீக்கிரமாய் கவிழ்ந்து போகும், நித்திய ராஜ்யங்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கரம் பிடித்து நடந்தால் அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட கரம் பிடித்து நடக்கும்படி ஒளிமயமான பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்வார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று பதிலளித்தார். மத்தேயு 6:33. நீங்கள் தேவன் மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாய் இருப்பதும் தேவன் உங்கள் மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாய் இருப்பதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னதமான அனுபவம். அப்படி நீங்கள் வாழும்போது வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு சுவையுள்ளதாகவும் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாகவும் விளங்கும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவனை பிரியப்படுத்த தீர்மானித்த தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 34-35 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை பிரியப்படுத்த விருப்பம் கொண்டிருக்கும் போது சபை கூடுதலும் ஆலய ஆராதனையும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியின் அனுபவங்களாய் இருக்கும். ஆகவே கர்த்தரை நேசித்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து மகிழுங்கள். இன்றைய நினைவிற்கு 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 87 மற்றும் 88 சங்கீதங்கள், மாலை
ரோமர் 13ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.